நாட்டிய திறமையால் குடியரசுத் தலைவர் மாளிகையை சிறப்பித்த தமிழகத்தை சேர்ந்த தாரா பாலகோபால் நவரசங்களை முகத்தில் பிரதிபலிப்பவர். பாடகர், நாட்டிய கலைஞர், பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர். 87 வயதாகும் இவர் மேற்கு டெல்லியின் ரஜோரி கார்டன் பகுதியில் உறவுகள் இன்றி தற்போது தன்னந்தனியே வசித்து வருகிறார். இவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். பரதம், கதகளி, கதக், மோகினி ஆட்டம், குச்சிப்புடி, மேற்கத்திய நடனம் என அனைத்தையும் நன்றாக அறிந்தவர் தாரா பாலகோபால். தனது 8ஆம் வயதில் தமிழகத்திலிருந்து சென்ற அவர் 100க்கும் மேற்பட்ட மேடைகளை தனது நாட்டியங்களால் அலங்கரித்திருக்கிறார். திரைப்பட நடிகை ஹேமமாலினி உள்ளிட்ட பல்வேறு திரை மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கும் நாட்டியம் பயிற்றுவித்துள்ளார் தாரா. அது மட்டுமின்றி முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களுடனும் திரை நட்சத்திரங்களுடனும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்ததாகவும் தன் மீது மிகுந்த பாசத்தை நேரு வைத்திருந்ததாகவும் கூறுகிறார் தாரா. தேசிய தலைவர்கள் மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தான் அடிக்கடி சந்தித்ததையும் நம்மிடம் தாரா பகிர்ந்து கொண்டார். ஜெயலலிதா என்னோட ஸ்டூடெண்ட்டாக இல்லை, சித்தியோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்னை நான் போனால் நிச்சயமாக பார்ப்பேன். இங்கே இருக்கிறச்சே when she was just an MP, அப்போ நான் அடிக்கடி அவளை போய் பார்த்துட்டு இருந்தேன். வெள்ளை புடவை கட்டிட்டு அப்படி தான் போயிட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிள் லேடி. நாட்டிய கலைஞரான தாரா பாலகோபால் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். தன்னுடைய 65வது வயதில் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் வழங்கப்பட வேண்டிய வருங்கால வைப்பு நிதி மற்றும் பணிக்கொடை தொகையான சுமார் 3 கோடி ரூபாய் அவருக்கு வழங்கப்படவில்லை என்கிறார் தாரா பாலகோபால். தாரா பாலகோபால் தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. தாராவின் கணவர் பாலகோபால் 7 வருடத்திற்கு முன்பே இறந்து விட்டார். செல்வச் செழிப்போடு வாழ்ந்த தாரா இப்போது அக்கம் பக்கத்தினர் வழங்குகின்ற உணவு மற்றும் பழங்களை கொண்டே தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறார். I am being helped only by the friends who are NGOs, and they have come on their own by reading about me in the newspapers, but they are not able to come and meet me. இந்திரா காந்தி பிரதமராக பணியாற்றிய காலத்தில் தாராவின் காரிலேயே பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றவராக இருந்துள்ளார். நாட்டிய உலகில் சாதனைகள் பல புரிந்திருந்தாலும் தனது இன்றைய நிலையை தமிழர்கள் அறிந்து உதவ வேண்டும் என்கிறார் தாரா. ஜெயலலிதாவையும் மற்ற தமிழ்காரர்களையும் ரொம்ப மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். டெல்லி சர்தார் கைடட் சொசைட்டி, இதில் எனக்கு ஒரு இடமும் கிடையாது. தன்னோட கல்ச்சரும் தெரியாது, நம்ம கல்ச்சரும் தெரியாது. நான் அவளோட சோடு, எனக்கு 2 சோடு கிடைச்சிது பெங்களா சாஹிப் குருத்வாராலேருந்து. அதையும் இங்கே வச்சுருக்கேன். அதை வச்சாக்கா எங்கேயாவது எனக்கு ஆபத்து வந்துடுமேன்னு சொல்லிட்டு அதை ஸ்பெஷலாக ஒரு இடத்த வச்சுருக்கேன். வர்ணஜாலம் காட்டிய தாராவின் வாழ்க்கை வண்ணம் தோய்ந்து போன இந்த 4 சுவற்றுக்குள்ளே பழங்கதைகளை நினைவு கூர்ந்த வண்ணம் நகர்கிறது. அவரின் சாதனைகளையும் பெருமைகளையும் தூசி வடிந்த இந்த பழைய புகைப்படங்களே இன்றும் நினைவுபடுத்தி வருகிறது. சந்தோஷம், வீரம், கருணை என நவரசங்களால் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தாராவின் முகத்தில் தற்போது சோகரசம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. காலங்கள் கடந்தாலும் இனியாவது தனக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய தொகையை அரசு வழங்க வேண்டும். தமிழர் என்ற முறையில் தமிழக மக்கள் தனக்கு உதவிகளை புரிய வேண்டும் என்பது தாராவின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீஃபன்.